சரி, ஓகேண்ணா. அதுதான் சீமான் அண்ணன் அன்னைக்கு வந்து பாராட்டியவரு இன்னைக்கு ஏன் விமர்சனம் வைக்கிறாரு? என்ன காரணம்? அதுதான் அங்க அஜெண்டா பிஜேபியினுடைய அஜெண்டா அது. பிஜேபி அஜெண்டா பண்ணிட்டாரு. கைக்கூலிகள் இவர்களை இது சர்வசாதாரணமான விஷயம். ஏன்னா பிஜேபி கிட்ட இருந்து வர வேண்டியது வந்துட்டாக்க நாங்க எதையும் பேசுவோம் அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டாரு சீமான். வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக அரசா இருக்கட்டும் இல்ல பாஜக அரசா இருக்கட்டும் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சியில் இருக்கக்கூடிய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏன் கைது பண்ண மாட்டாங்க? என்ன காரணம்? என்னத்துக்கு கைது பண்ணுனா சும்மா இதுக்கு கைது பண்ணா அவர் என்ன 15 பேர் இட்டு வந்து சும்மா இது பண்ணாக்கா அதெல்லாம் கைது பண்ணிக்கிட்டு அரசுக்கு டைம் வேஸ்ட். அவர் நிறைய பொய் சொல்றாரு, அதுல இதுவும் ஒரு பொய்ன்னு விட்டு போயிடுறாங்க. ஒருவேளை கைது பண்ணா அவர் வளர்ந்துருவாரு, கைது பண்ண வளர்றதுக்கு மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா? இல்ல வளர்றதுக்கான சாத்தியக்கூறு என்ன பொறுத்தவரையிலும் இல்ல. என்று அவர் பெரியார் மேல கை வச்சாரோ அன்றோட அவர் கதை முடிஞ்சிடுது. தமிழ்நாட்டுல பெரியாரை விட்டு அரசியல் செய்யணும்னா லூசுங்க மட்டும் தான் செய்ய முடியும். சில பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, பெரியார் அவர் தொட்டதுனால பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 2026 தேர்தல மிகப்பெரிய ஒரு சரிவு சந்திப்பாருன்ற இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மை. எவ்வளவு பேர் போயிட்டாங்க. பெரியாரை வச்சுதான் நீ வந்தது. அவருடைய பழைய யூடியூப் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். பெரியார் பற்றி நிறைய பேசியிருப்பாரு. நிறைய அவர் இல்லாம இந்த சமூகமே இல்லைன்னு பேசினவர், எழுச்சியா பேசினவர் என்ன. ஆனா இன்னைக்கு பெரியார் என்ன செஞ்சாரு, அதை செஞ்சாருன்னு அவர் கேக்குறாரு. நான் சொல்றேன், பெரியார் கன்னடர் இல்ல, அவர் தெலுங்கர் இல்ல, ஆப்பிரிக்காக்காரா இருந்தா கூட நான் ஆதரிப்பேன். ஏன்னா எனக்கு அவர் நன்மை செஞ்சிருக்காரு, இந்த சமூகத்துக்காக போராடி இருக்காரு. அதனால அவர் யாரா இருந்தாலும் அவரு இப்ப கூட சமீபத்துல ஒரு கம்யூனிட்டி ஒருத்தன் பேசினா, அவருக்கு மனிதாபிமானம் இது தேசாபிமானம் இல்ல, பாஷாபிமானம் இல்ல, எதுவும் இல்லைன்றாரு அப்படின்னாரு. அடமடையா கடைசியில அவர் என்ன சொன்னாரு, எனக்கு மனிதாபிமானம் தான் முக்கியம்னாரு. அதுதான் உச்சம், உலகத்தினுடைய உச்சம். நிறைய பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பெரியாரை எதிர்த்ததுனால 2024 பேர் சரிவு சந்திக்க சொல்றாரு இல்லையா? அது எந்த மக்கள் இவரோட பின்னாடி போனவங்க பின்னாடி வந்துட்டாங்க, என்ன காரணம்? அதான் பெரியார் இல்லைனாக்கா அது எந்த சமுதாயத்து மக்கள் நினைக்கிறீங்க? இல்ல பொதுவா பரவலாவே எல்லா சமுதாய மக்களுமே அதுல இருந்தாங்க. எல்லாருமே பெரியாரை திட்டும் போது குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா விளிம்பு நிலை மனிதர்கள். நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, பழைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பின்னாடி பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் தான் விளிம்பு நிலை. நாம் தமிழ் கட்சி பின்னாடி இருந்தாங்க. ஆனா இப்ப அவர் பெரியார் எதிர்த்ததுனால நான் வந்து சீமான் கட்சியில இருந்து விலகிட்டாங்க என்ன சொல்றேன், அவங்களும் உள்ளடக்கியதான் விளிம்பு நிலை மனிதர்கள். எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த மனிதர்கள் ஏதோ ஒரு பெரிய புரட்சிகரமா பேசுறாரு, ஒரு இதுவா பேசுறாருன்னு அவரு கூட போனாங்க. ஆனா காலப்போக்கில் அவரு கரைஞ்சு போயிட்டாரு பிஜேபி இதுல. சங்கீதம் அவரும் ஒரு வகையில அப்படிதான் சொன்னாரு, பாப்பான் நல்லத பாப்பான் அப்படின்னு பேசுறாரு அவரு. அவனே ஒத்துக்க மாட்டான் உங்களுக்கு இவர் பேசுறத.